வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் ஸ்பேஸ். இது ஒரு லேர்னிங் வீடியோ. உங்களோட சம்பளத்தில் மாதம் மாதம் இஎஸ்ஐ பிடிப்பாங்க. இஎஸ்ஐலேருந்து நீங்கள் எப்படி பெனிஃபிட்ஸ் வாங்கலாம், அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இஎஸ்ஐலேருந்து பெனிஃபிட் வாங்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஃபர்ஸ்ட்ல அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் இபேச்சான் கார்டு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை ஒட்டி கம்பெனியில் ஒரு சைன் வாங்கிட்டு அந்த இபேச்சான் கார்டில் எந்த டிஸ்பென்சரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த டிஸ்பென்சரியில் உங்களோட இபேச்சான் கார்டை கொண்டு போய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி என்ட்ரி போட்டுக்கணும். இஎஸ்ஐலேருந்து எதுக்கெல்லாம் பணம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உடம்பு சரியில்லைன்னு 3 நாளைக்கு மேலே லீவ் போட்டிங்கன்னா அதுக்கு பணம் வாங்கலாம். வேலை செய்யும் போது கம்பெனியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு 3 நாளைக்கு மேலே லீவ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பணம் வாங்கலாம். வேலையிலிருந்து வீடு திரும்பும் போதோ அல்லது வீட்டிலிருந்து வேலைக்கு போகும்போதோ இடையில ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு 3 நாளைக்கு மேலே லீவ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பணம் வாங்கலாம். மெட்டர்னிட்டி லீவ், அதாவது மகப்பேறு அல்லது மிஸ்கேரேஜஸ் ஏதாவது நடந்து லீவ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பணம் வாங்கலாம். குடும்ப கட்டுப்பாடு செய்து அதுக்காக லீவ் எடுத்தீங்கன்னா அதுக்கும் பணம் வாங்கலாம். இஎஸ்ஐ காப்பீட்டாளர் ஒருத்தர் இறந்தா அவங்களோட ஈமச் சடங்குக்காக ஒரு 15,000 இஎஸ்ஐலேருந்து வாங்கிக்கலாம். இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று இஎஸ்ஐ டிஸ்பென்சரி, இன்னொன்று இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸ். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு உங்களோட இபேச்சான் கார்டிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பணம் வாங்கிக்கலாம், வேலை செய்யும் போது அடிபட்டா அதுக்காக பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய நம்ம சொன்னோம். அந்த பணமெல்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இபேச்சான் கார்டிலே மென்ஷன் பண்ணியிருக்கிற இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போய் உங்களோட பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லைன்னு லீவ் சேலரி வாங்குறதுக்கு உங்களோட சம்பளத்திலிருந்து எப்போ இஎஸ்ஐ பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுலேருந்து 9 மாதம் கம்ப்ளீட் ஆனப்புறம் தான் நீங்கள் இந்த லீவ் சேலரியை கிளைம் பண்ண முடியும். உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிங்கன்னா இஎஸ்ஐலேருந்து எப்படி பணம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இஎஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற இபேச்சான் கார்டு, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி என்ட்ரி போட்ட இபேச்சான் கார்டு, அதை எடுத்துட்டு உங்களோட இஎஸ்ஐ டிஸ்பென்சரிக்கு போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க கிட்ட லீவ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவ் ஃபார்ம் 7 ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு உங்களோட இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸ் போயிட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட கொடுத்துட்டு மறுபடியும் டாக்டர் எப்போ வர சொல்லியிருக்காங்களோ அப்போ போய் இஎஸ்ஐ டிஸ்பென்சரியில் டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு லீவ் வேணும்னா இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, லீவ் வேண்டான்னா ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டில் நீங்கள் எது வாங்கினீங்கனாலும் உங்களோட இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸில் போய் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ நீங்கள் மறுபடியும் டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்போது கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட்டு ஃபைனல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். நீங்கள் இது ரெண்டில் எது வாங்கினீங்கனாலும் இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸில் கொண்டு போய் உங்களோட சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபைனல் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஃபைனல் சர்டிஃபிகேட் நீங்கள் டிஸ்பென்சரியில் வாங்கி பிரான்ச் ஆஃபீஸில் கொடுக்காம நீங்கள் வேலைக்கு சேரக்கூடாது. இன்கேஸ் எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன அடுத்த நாளே உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரியை எடுத்துகிட்டு இஎஸ்ஐ டிஸ்பென்சரி போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஃபர்தராக லீவ் வேணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ இந்த இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேட், உங்களோட பேங்க் பாஸ்புக், அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி, இந்த 3ஐயுமே உங்களோட இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். ஃபைனல் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி கொடுத்தாதான் லீவுக்கு உண்டான சேலரியை நீங்கள் இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து வாங்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு நாள் சம்பளத்தில் 70% நீங்கள் வாங்கிக்கலாம். அது எத்தனை நாளைக்கு நீங்கள் லீவ் எடுக்கிறீங்களோ மேக்ஸிமம் 91 நாள் வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்கள் எத்தனை கம்பெனி மாறினாலும் ஒரே இஎஸ்ஐ நம்பர் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் பெனிஃபிட்ஸ் வாங்க முடியும். இஎஸ்ஐ தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். மேலும் இது போன்ற இஎஸ்ஐ தொடர்பான வீடியோக்களுக்கு ஸ்மார்ட் லேர்னிங் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.